இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையிலையும் மத்தியானம் என்ன சமையல் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். காலையில் என்ன டிஃபன், அதுக்கு என்ன குழம்பு, மத்தியானம் என்ன சாப்பாடு, அதுக்கு குழம்பு, வேறு என்னெல்லாம் செஞ்சுருக்குறேன் அப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். வாங்க எல்லோரும் என்னோடய கிச்சனுக்கு வீடியோ பார்க்கலாம். வாங்க பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்போவுமே ஒரே மாதிரி பருப்பு போட்டு சாம்பார் வைக்காமல் பாசி பருப்பு கொஞ்சம், துவரம் பருப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி கொதிச்சையும் பருப்பு போட்டு காய் முள்ளங்கி கேரட்டு பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அதிலே சாம்பார் தூள் உப்பு பெருங்காயத்தூள் புளி எல்லாம் கரைச்சி ஊற்றி 4 விசில் விட்டு தாளிப்பு கொடுத்து இறக்கி வச்சா சூப்பரான சாம்பார் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த சாம்பார் தோசைக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் செஞ்சுருக்கிறேன். தோசைக்கு இந்த மாதிரி நிறைய முதக்கு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மதியத்துக்கு சுட சுட சாதமும் அதே சாம்பார் ரசம் அப்புறம் வீட்டில் போட்ட தயிர் கொஞ்சம் காளான் கிரேவி அப்பளம் வீட்டில் போட்ட வெங்காய வடகம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.